ஹே கைஸ், இன்னைக்கு நாம இந்த சஸ்பென்ஸ் கொரியன் ட்ராமாவோட 11th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணாங்களா, இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோயினை அரெஸ்ட் பண்ண விஷயம் சேர்மன் ஒய்ஃப்க்கு போகுது. அதான் ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்ல யாரோ ஒருத்தர் ஸ்பை இருக்காங்களே அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. இப்போ அந்த அம்மாவுக்கு ஒரே குஷி, தனக்கு தானே பேசி சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்படியே இப்போ ஹீரோயினை கட்டுறாங்க, அவளை இன்ட்ராகேஷன் ரூம்ல உட்கார வச்சிருக்காங்க. இப்போ ஹீரோவோட டீம்ல உள்ள எல்லாருமே ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மின்ஹோவை கத்திய வச்சு கரெக்டா ஹார்ட்ல ஒரே ஒரு வாட்டி குத்துன மாதிரி தானே சொன்னாங்க. அந்த விஷயத்த ஹீரோயினால பண்ணிருக்க முடியுமான்றது யாருக்குமே தெரியல. ஆனா இப்பதான் நம்ம கிட்ட எவிடன்ஸ் இருக்கே, ஹீரோயின் தான் கொலை பண்ணிருப்பான்ற மாதிரி ஆளாளுக்கு ஒன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆபீசர் ஹீரோயினோட கால் ஹிஸ்டரியை தேடிட்டு இருக்காரு. அடுத்து ஹீரோயினை இன்ட்ராகேஷன் பண்ணணும்ல, அதுக்கு அது ரொம்ப தேவை. அதை அவர் தேடிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு, நம்ம ப்ராசிக்யூட்டர் எங்க அப்படின்னு எல்லாருமே இப்பதான் ஹீரோவை தேடுறாங்க. அவர் அங்கதான் இன்ட்ராகேஷன் ரூம்ல இருக்காருன்னும் போது அப்படியே நமக்கு ஹீரோவை காட்டுறாங்க. ஒரு ரூம்ல இன்ட்ராகேஷன் நடந்துட்டு இருக்கும், அதை மித்த எல்லாரும் இன்னொரு பக்கம் கண்ணாடி வழியா பார்ப்பாங்களா, அங்க நின்று ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் மெதுவா அவகிட்ட போய் பேசுறான். ஹீரோக்கு ஹீரோயினை எப்படி இதுல இருந்து வெளியில கொண்டு வர போறோம் அப்படின்ற டென்ஷன்லாம் அவன் முகத்துல கொஞ்சம் கூட இல்ல. இது வரைக்கும் எப்படி போகுமோன்னு தான் அவன் யோசிச்சுட்டு ரொம்ப குழப்பமா இருந்தான். இப்பதான் இந்த ஸ்டேஜ் வந்தாச்சு, இதுக்கப்புறம் இவன் கையில தானே இந்த கேஸ் இருக்க போகுது, அதனால நம்ம ஹீரோயினை காப்பாத்திடலான்றது தோணுது போல. எந்த டென்ஷனுமே இல்லாம தான் அவகிட்ட பேசுறான். ஆனா அவ ரொம்ப அமைதியா இருக்கா. இப்ப ஹீரோ அவகிட்ட, மின்ஹோவை பத்தி நீ கத்திய வச்சுட்டு நிக்கிற எவிடன்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேக்குறான். ஆனா அவ சொல்றதுக்கு எதுவுமே இல்லைன்றா. இதுக்கும் ஹீரோ, நீ மின்ஹோவை சாகடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு எதுவுமே முக்கியம் இல்ல, நான் உன்னை கண்டிப்பா பாதுகாப்பேன், ஏன்னா உன்னை நான் அவ்வளோ நேசிக்கிறேன். இப்போ நீ அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதான் என்னால உன்னை காப்பாற்ற முடியும், ப்ளீஸ் சொல்லு அப்படின்னு கேக்குறான். ஆனா அவ சொல்ற மாதிரியே தெரியல. நீங்க ஒரு ப்ராசிக்யூட்டர், சஸ்பெக்ட்காக பேசினா மக்கள் உங்களை தான் தப்பா பேசுவாங்க. அப்படியே இன்னும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களை லவ் பண்ணவே இல்லை, அந்த நேரத்தில் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், எனக்கு ஒருத்தர் தேவைப்பட்டாங்க, ஆனால் நீங்கள் இப்போ எனக்காக உங்களோட வாழ்க்கையை கெடுத்துக்கிற அளவுக்கு போறீங்க அப்படின்னு சொல்றா. இவ பொய் தான் சொல்றான்னு ஹீரோவுக்கு நல்லாவே புரியுது. ஏதோ ஒரு காரணத்தால் தான் என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேங்கிற, எனக்கு புரியுது, நானே என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு கதவு கிட்ட போய் அவளை திரும்பி பார்த்து, இது எல்லாத்தையுமே நான் நல்லபடியாக முடிப்பேன், முடிச்சதுக்கு அப்புறம் நாம எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுவோம், நாம 3 பேரும் அப்படின்னு சொல்றான். யாரெல்லாம்? ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் ஹீரோயின் வயத்துல ஒரு குழந்தை இருக்குல்ல, அதையும் சேர்த்து தான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறத கால் ஹிஸ்டரியை தேடிட்டு இருந்தார்ல ஒரு ஆஃபீஸர், அவர் பார்த்துட்டாரு, செம்மையா ஷாக் ஆயிட்டாரு. அடுத்து ஹீரோ அவனோட டீம் கிட்ட வந்து அடுத்து என்னென்ன பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். இப்போ ஹீரோயினையும் சந்தேகத்தின் பேர்ல தானே கூட்டிட்டு வந்திருக்காங்க. அரெஸ்ட் வாரண்ட் வாங்குறதுக்கு இன்னும் 48 மணி நேரம் இருக்கு, அதுக்குள்ள இவங்க கேஸை ஃபைல் பண்ணி அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணணும். ஹீரோவும் வழக்கமா எல்லா கேஸையும் டீல் பண்ற மாதிரி பண்றான்ற மாதிரி காட்டிக்க என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்றத சொல்றான். இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றான், இந்த கேஸை பத்தி மீடியாவுக்கு போயிடவே கூடாதுன்னு. நம்ம டீம் லீடர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஹீரோயினை சஸ்பெக்டா விசாரிக்கணும்னு சொல்லிட்டே இருந்திருப்பாரு தானே. இப்போ அது நடந்துருச்சு, ஆனா அவரோட முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை, ரொம்பவே சோகமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக உண்மையை மறைக்கிறதுக்கு எதுவும் ட்ரை பண்ணுவானோன்னு நினைக்கிறாரு போல. அப்படியே உண்மையை மறைக்கிறதுனால அவருக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது, ஆனா ஹீரோக்கு இதனால பிரச்சனை வந்துருமோன்னு அவருக்கு கவலை. அங்க ஹீரோவை பார்த்தா நைட்டெல்லாம் அவன் வீட்டுக்கே போகல, ஆஃபீஸ்லேயே தான் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த கேஸ் பத்தி எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் மின்ஹோவோட அசிஸ்டன்ட் அவன் யூமிக்கு சீக்கிரம் சர்ஜரி பண்ணணும்னு ஹீரோயினை தேடி ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துட்டான். ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கே தெரியாம ஹீரோயினோட ரூமுக்கு போய் பாக்குறான். அங்க அவன் இல்லைன்னதுமே யோசிச்சுட்டு நிக்கிறான். இப்ப அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு, நைட்டு ஃபுல்லாக ஹீரோ வீட்டுக்கே போகல, அப்படியே வேலை பார்த்துட்டு அவனோட சேர்லேயே உட்காந்து தூங்கியிருக்கான். இப்போ காலையிலேயே சீஃப் வந்து, நீ இவ்வளோ தீவிரமாக வேலை பார்ப்பேன்னு எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும், இப்போ நமக்கு ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு, நான் மீடியாவெல்லாம் கூப்பிட்டுருக்கேன்றாரு. இவன் இந்த விஷயத்த மீடியாவுக்கு போகவே விடக்கூடாதுன்னு தானே மீட்டிங்கில் சொல்லியிருந்திருப்பான். இப்போ சீஃப் இப்படி வேலை பார்த்துட்டு நிற்கிறாரு. இவங்க ஆஃபீஸ்க்கு வெளியே ஃபுல்லாகவே எக்கச்சக்க ரிப்போர்ட்டர்ஸ் கூட்டிட்டாங்க. ஹீரோயின் தான் மின்ஹோவை கொலை பண்ணான்ற மாதிரி நியூஸ்லலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கோசன் குரூப்பை காட்டுறாங்க. சேர்மனோட ஒய்ஃபு, சூஹோவோட ஒய்ஃபு எல்லாருமே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யூரா வந்து, நியூஸை பார்த்தீங்களா, நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறா. சேர்மனோட ஒய்ஃப்க்கு ஹீரோயின் அரெஸ்ட் ஆனது ரொம்ப சந்தோஷம் தான், ஆனால் சூஹோக்கு அப்படி இல்லை, நாம ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் லாயரை ரெடி பண்ணணும், மீடியாவில் ஹீரோயினை பற்றி தப்பாக நியூஸ் போடுறவங்களுக்குலாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க மாட்டோம்னு மிரட்டணும் அப்படின்னு ஹீரோயினுக்கு சாதகமாகவே தான் சொல்லிட்டு இருக்கான். உடனே இந்த யூரா இருந்துட்டு, அவங்க கொலை பண்ணலன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறா. இவன், நான் சொன்னதை மட்டும் செய்ய அப்படின்னு சொல்கிறான். சேர்மனோட ஒய்ஃபும், அதான் அண்ணன் சொல்கிறான்ல பண்ணு, இனிமே அவன் தான் கோசன், அவன் சொல்கிறதான் நடக்கணும்னு சொல்கிறாங்க. யூரா கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிட்டா.
நியூஸ்ல ஹீரோயினை பத்தி போட்டதுனால மின்ஹோட அசிஸ்டன்ட்க்கும் என்ன நடந்திருக்கும்ன்றது தெரியுது. அதே மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்டும் நியூஸ்ல இதை பார்த்து ஃபீல் பண்றா. திரும்ப சேர்மனோட ஒய்ஃபை தான் காட்டுறாங்க. அப்போ யூரா கிட்ட சூகோ சொல்ற மாதிரி ஹீரோயினுக்கு ஆதரவா இருக்கணும்னு தானே சொன்னாங்க. ஆனா இப்போ இந்த அம்மா இவங்களுக்கு மேல இடத்துல ஒரு அதிகாரியை தெரியும்ல, அவருக்கு ஃபோன் பண்ணி தப்பு பண்ணா அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும், இப்போ நான் மின்ஹோவோட அம்மாவா பேசுறேன், என்னோட மின்ஹோவை சாகடிச்சவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா அழுது நடிக்கிறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் யூராவை காட்டுறாங்க. அவளும் கேஸுக்காக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. மின்ஹோவோட கால் ஹிஸ்டரியை வச்சுக்கிட்டு அதில் யார் யாருக்கெல்லாம் ஃபோன் போயிருக்கு வந்திருக்குன்னு பார்க்குறா. அதில் ஏதோ ஒரு நம்பர் வித்தியாசமாக தட்டுப்படுது. அந்த நம்பருக்கு கால் பண்ணால் அந்த சைடு பிரைவேட் டிடெக்டிவ்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன பேசினாலும் நமக்கு காட்டல. அப்படியே அங்கே கட் பண்ணிட்டாங்க. ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸில் ஹீரோயினை இன்ட்ராகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல ஒரு 2 பேர் போய் விசாரிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருந்ததை கேட்டார்ல, அவர் தான். ஹீரோயினை 2 பேருமே சேர்ந்து மாற்றி மாற்றி கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அவள் ஆமா இல்லைன்னு சொல்றதுக்கு கூட வாயை திறக்கவே மாட்டா. இந்த இன்ட்ராகேஷனை ஹீரோ பக்கத்து ரூம்ல இருந்து கண்ணாடி வழியா பார்த்துட்டு நிற்கிறான். அப்போ ஒருத்தர் வந்து உங்களை சீஃப் கூப்பிடுறாருன்னு சொல்ல இவனு என்னன்னு ரூமுக்கு போய் பார்த்தா அங்கே யூரா உட்காந்துருக்கா. அப்போதே ஒரு நம்பருக்கு கால் பண்ணப்போ பிரைவேட் டிடெக்டிவ்னு சொன்னாங்களா. ஆக்சுவலாக என்னன்னா, இந்த மின்ஹோ ஹீரோயின் ஒன்னா சிரிச்சு பேசிட்டு இருக்கிற போட்டோவை சாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட காட்டியிருப்பானா, அந்த போட்டோவை எடுத்ததே அந்த பிரைவேட் டிடெக்டிவ் தான். இப்போ யூரா அந்த டிடெக்டிவை பார்த்து போட்டோவெல்லாம் வாங்கிட்டு வந்து ஹீரோ கிட்ட காட்டி, மின்ஹோக்கு உங்க 2 பேரை பத்தி ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கு, இப்போ இந்த விஷயம்லாம் வெளியில வந்தா என்ன ஆகும், நீ ஒழுங்கா இந்த கேஸ்ல இருந்து விலகிடு அப்படின்னு மிரட்டுறா. யூராவோட நோக்கம் என்னன்னு தெரியல. ஹீரோ இந்த கேஸ்ல இருந்து ஹீரோயினை காப்பாத்திடுவான்னு நினைக்கிறா போல. ஆனா ஹீரோ என்ன ஆனாலும் நான் இந்த கேஸ்ல இருந்து போக மாட்டேன்னு சொல்றான். உடனே அவ இந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் வச்சுட்டு நீ இந்த கேஸ்ல எப்படி நியாயமா இருப்பேன்னு கேட்குறா. அவனும் நீங்களும் உங்களோட ஃபீலிங்ஸ்க்காக தானே இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு கேட்க டப்புன்னு அரைஞ்சிட்டா. யார வேணாலும் அவ பாட்டுக்கு அரையறா. லேடின்றதுனால நம்ம ஹீரோ திருப்பி அடிக்கல. அவளை பார்த்து நான் யாருன்னு இவ்வளோ நாள் மறந்து இருந்தேன், அதை நீங்கள் ஞாபகப்படுத்திட்டீங்க, இதுக்கு மேலே இந்த கேஸுக்கு ஏதாவது இடையூறு பண்ணீங்கன்னா நான் எந்த அளவுக்கு போவேன்னு பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறான். அவன் பேசுறதுலே அவ்வளோ வெறி தெரியுது. ஹீரோயினை என்ன ஆனாலும் காப்பாற்றாம விட மாட்டான் போல. அடுத்து இப்போ ஹீரோயினுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அடுத்த ரவுண்ட் இன்டராகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் பேசுனதை கேட்டார்ல, அந்த ஆஃபீஸர் தான் இன்டராகேஷன் பண்ண போறாரு. இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே ஹீரோ ஒரு ரோல் மாடல் மாதிரி. அவன் ரொம்ப நேர்மையாக இருப்பான், கேஸுக்காக இறங்கி வேலை பார்ப்பான், அதனால எல்லாருக்குமே அவனை ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த ஆஃபீஸருக்குமே ஹீரோ தான் ரோல் மாடல். இப்போ இவர் ஹீரோயின் கிட்ட ஹீரோ மாதிரி திறமையான ஆளு சஸ்பெக்டை காப்பாற்றணும்னு அவரோட திறமையை யூஸ் பண்ணா அது அவருக்கு அழிவாக தான் போய் முடியும். அதுவும் அதுக்கான காரணம் காதலாக இருந்துச்சுன்னா அது இன்னுமே மோசமாக போய் முடியும்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினும் அந்த மாதிரி எதுவும் நான் நடக்க விட மாட்டேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றா. இவ என்ன பிளான்ல இருக்கான்றது தெரியல. அப்படியே அங்க யூராவை கட்டுறாங்க. அவ அடுத்து என்ன பண்ணன்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கா. அப்ப அவளோட ஜூனியர் வந்து நியூஸ்ல எல்லாம் என்ன இப்படி போட்டுட்டு இருக்காங்க, இன்னொருத்தர் பண்ண கொலையை ஹீரோயின் மேல இப்படி போடுறாங்களே அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ண மாதிரி பேசுறான். ஏற்கனவே சூஹோ ஹீரோன்னு எல்லாருமே ஹீரோயினுக்கு தானே சப்போர்ட் பண்றாங்க. இது இந்த யூராக்கு சுத்தமா பிடிக்கல. எல்லா கோவத்தையுமே சேர்த்து ஜூனியர் மேல காட்டுறா. இன்னொரு பக்கம் சூஹோவோட ஒய்ஃபு, அவளுக்கு இப்ப என்ன கவலைனா சூஹோ எதுக்கு ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு சொல்றான். என்னவா இருக்கும், ஒருவேளை நாம மின்ஹோ கூட இருந்ததுக்காக இப்படி பண்றானோ அப்படின்னு அவளுக்கு தோணுது. சூஹோ கிட்டையுமே போய் கேட்குறா எதுக்காக ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு. அதுக்காக ஏன் உனக்கும் மின்ஹோக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் வெளியில் வந்துடும் பயப்படுறியா அப்படின்னு கேட்குறான். இவன் மறுபடியும் கேட்டாலும் பதில் சொல்லவே மாட்டேங்கிறான். இவ உடனே சரி அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவன் அம்மா அவங்க தம்பியை போட்டு தள்ளிட்டு அன்னைக்கு அதிகாலையில் அவங்களே பேசிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதை அவ கேட்டால அந்த விஷயத்த அப்படியே இவங்கிட்ட சொல்லிட்டு உங்க அம்மா அவங்க தம்பிக்கே கருணை காட்டல, மின்ஹா அவங்களோட ரத்த சொந்தமும் கிடையாது, அப்ப அவனை என்ன பண்ணிருப்பாங்க யோசிங்க அப்படின்னு ஏத்தி விடுறா. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோவை வந்து பார்த்து ஹீரோயின் எப்படியாச்சும் காப்பாத்திடுவீங்கல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் நான் என்ன ஆனாலும் அவளை காப்பாத்திடுவேன், அவளே என்னை கைவிட்டாலும் நான் அவளோட கையை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வைக்கிறான். அப்புறம் அவனோட ரூமுக்கு போய் திரும்ப ஏதாச்சும் விஷயம் கிடைக்குதா அப்படின்னு ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினோட கால் ஹிஸ்டரி, கிரெடிட் கார்டு பில்லு எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி விறுவிறுன்னு பேக்கெல்லாம் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்புறான். எங்க போயிருக்கான்னு பார்த்தா ஒரு லாயர் ஆஃபீஸ்க்கு. அங்க போய் என்ன பேசினா எதுவுமே நமக்கு காட்டல. அடுத்து ஒரு ஹாஸ்பிட்டல் போறான். அங்க போய் விசாரிக்கிறான். அங்க அவனுக்கு நிறைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. யாரோடதுன்னா ஹீரோயினோடது தான். அவ எக்கச்சக்க வாட்டி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. வேற எதுக்கு, மின்ஹோ அவளை அந்த அடி அடிச்சிருப்பான் போல. ஒரு வாட்டியும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கா. எல்லா ரெக்கார்டுமே இருக்கு. ஒரு வாட்டிலாம் அடிச்சு காலை உடச்சிருந்திருக்கான். இன்னொரு பக்கம் ரிக்கியை காட்டுறாங்க. சேர்மனோட ஒய்ஃப் ஆதாரத்தை வாங்கிட்டு காசு கொடுக்கறதுக்கு ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்துக்கு வர சொல்லி இருந்திருப்பாங்க. அவரும் வந்து உட்கார்ந்துருக்காரு.
பார்த்தா அந்த அம்மா வரல, அவங்களோட அடியாட்களை தான் அனுப்பி வச்சிருக்காங்க. ட்ரெயின் ஏறுற சப்வே மாதிரி தான் அந்த இடம் இருக்கு. பப்ளிக்கா எல்லாரும் இருக்கிற இடம் தான். அந்த இடத்துலயே ரிக்கியை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் தெளிச்சு ஓடிட்டு இருக்காரு. அப்போ ஒரு போலீஸ் அங்க ஒரு பாத்ரூம்குள்ள நுழையிறத பாக்குறாரு. சரி போலீஸ்னா பாதுகாப்பு தருவாரு அப்படின்னா அந்த போலீஸ் பின்னால போனா அந்த போலீஸ் வேற யாரும் கிடையாது, அந்த ஃபைட்டரு நல்ல போலீஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்து ரிக்கியை ஏமாத்திட்டான். இப்ப அந்த பாத்ரூம்குள்ள வச்சு ரிக்கிக்கு அந்த அடி விழுது. இன்னொரு பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரெக்கார்ட்லாம் வாங்கினானா அதை கொண்டு வந்துட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு அவனோட ஆபீஸ்ல இருந்து கால் வருது. சீக்கிரமா விசாரிச்சு அரெஸ்ட் வாரண்ட் சப்மிட் பண்ணுங்கன்னு மேலிடத்துல இருந்து ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்காங்களாம். அதனால சீக்கிரம் வாங்க அப்படின்னு ஹீரோவை கூப்பிடுறாங்க. அவனும் நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு அவசர அவசரமா ஆபீஸ்க்கு வரான். வேகமா வந்து இன்ட்ராகேஷன் ரூம்குள்ள போலான்னு போகும்போது கரெக்டா அவனுக்கு கால் வருது. யாருன்னு எடுத்து பார்த்தா ரிக்கி. அந்த ஃபைட்டர்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்திருக்காரு போல. ஏதோ ஒரு தெருவில் நின்று பேசிட்டு இருக்காரு. மூஞ்சி ஃபுல்லா செம்ம அடி. பேச முடியாம தான் ஹீரோ கிட்டே பேசிட்டு இருக்காரு. நாம மீட் பண்ணலாமா, உனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ எல்லாத்தையுமே நான் சொல்றேன், உன் அப்பாவுக்கு என்ன நடந்துச்சு, அதுக்கு யார் காரணம்னு எல்லாத்தையுமே சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்போ ஹீரோக்கு ஹீரோயினை காப்பாத்துறது தானே ரொம்ப முக்கியமா தெரியுது. நாம அப்புறமா மீட் பண்ணுவோம், எந்த இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறான். ஆனா ரிக்கி இருந்துட்டு அடுத்த வாய்ப்புன்னு ஒன்று கிடைக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. இவன் திரும்ப கால் பண்ணலாமான்னு பாக்குறான். ஆனா இப்போ ஹீரோயின் தான் முக்கியம்ட்டு இன்ட்ராகேஷன் ரூம்குள்ள வரான். ஹீரோயினுக்கு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்றதுக்கு முன்னால உள்ள கடைசி இன்ட்ராகேஷன் இதுதான். ஹீரோ அப்போதே ஒரு லாயர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணா தெரியுமா. அது ஏன்னா ஹீரோயினோட கிரெடிட் கார்டு பில்லுல இருந்து அந்த லாயருக்கு நிறைய காசு டெபாசிட் பண்ணியிருந்திருக்கு தெரிய வந்திருக்கு. அதை வச்சுதான் அங்க போயிருந்திருப்பான். ஹீரோயின் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தால அதுக்காக தான் அந்த லாயரை போய் பார்த்துருந்துருப்பா. ஹீரோ அந்த ஆஃபீஸில் கேட்கும் போதே மின்ஹோ அடிக்கிற விஷயம், அதுக்காக ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருந்திருப்பான். அங்கே போய் ஹீரோயினோட மெடிக்கல் ரெக்கார்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டான். இப்போ ஹீரோயின் கிட்ட டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருந்தது, அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ரெக்கார்டு வாங்கிட்டு வந்ததுன்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு என்ன நடந்திருக்கும்னு அவனே கெஸ் பண்ணுறான். அது அப்படியே கரெக்டாகவும் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட டிவோர்ஸ் வேணும்னு கேட்டிருக்கீங்க. அவர் ஏற்கனவே உங்களை நிறைய வாட்டி அடிச்சிருக்காரு. அதனால இப்பவும் கோவம் வந்து அடிச்சிருக்காரு. கை கலப்பாயிருக்கு. அதனால ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தானே நீங்க அவரை கொலை பண்ணிட்டீங்கன்னு அப்படியே தான் கேட்குறான். அதாவது இந்த கேஸை செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் ஹீரோயின் கொலை பண்ணிருப்பா அப்படின்னு கொண்டு போலான்னு ஹீரோ பாக்குறான். இப்போ இதுக்கு மட்டும் ஹீரோயின் ஆமா அப்படின்னு சொல்லிட்டானா அதே மாதிரி கேஸையும் ஃபைல் பண்ணிடுவாங்க. ஆதாரம் எல்லாமே ஹீரோயினுக்கும் சாதகமா தான் இருக்கு. அதை வச்சு அவளை ஈஸியா வெளியில கொண்டு வந்துடலாம். அந்த ஆங்கிள் தான் ஹீரோ யோசிக்கிறான். ஆனா இந்த ஹீரோயின் இருந்துட்டு இதுக்கும் எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறா. அவ மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் பண்றானே புரியல. ஹீரோவும் அவகிட்ட கோவமா கேட்கிற மாதிரி கேட்கிறான், அழுதும் கேட்கிறான், எதுக்குமே அசர மாட்டேங்கிறா. ஒரு கட்டத்துல அவன் டென்ஷன் ஆயிட்டான். கோவமா எந்திரிச்சு நின்று அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தான்ல அந்த ரெக்கார்டெல்லாம் ஒன்னொன்னா காட்டுறான். நிறைய ஃப்ராக்சர் ஆயிருக்கு, சதெல்லாம் கிழிஞ்சிருக்கு, அங்கங்க அடிபட்டு இருக்கு, நிறைய ஆர்கன்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு, நிறைய வாட்டி மின்ஹோ அவளை அடிச்சு இப்பெல்லாம் சேதாரப்படுத்திருக்கான். இதெல்லாம் காட்டிட்டு அன்னைக்கு நைட்டும் நீங்க செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தானே அவரை சாகடிச்சிங்க, பதில் சொல்லுங்க அப்படின்னு கத்த அவளும் கோவமா இருந்துச்சு. நான் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்படியே எபிசோட முடிக்கிறாங்க. ஹீரோ இவளை காப்பாத்துறதுக்காக அவ்வளோ கஷ்டப்படுறான். ஆனா இவ ஒத்துழைக்கவே மாட்டேங்கிறா. என்ன நினைச்சிட்டு இருக்கான்றதும் சொல்ல மாட்டேங்கிறா. சரி அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குன்றதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.